ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷனை தான் இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில பிறந்திருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பூஜை அறையில் 6 விளக்கு வச்சு பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த 6 விளக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு ரொம்ப உகந்த நாள். அதுவும் இல்லாமல் இந்த 6 பெண்கள், அதாவது 6 கார்த்திகை பெண்களுக்காக இந்த 6 விளக்கு வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த 6 விளக்கு வச்சு பூஜை பண்ணியிருந்தேன். பூஜை வேலையெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்துலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் காலையிலே போயிட்டு. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பூஜைக்கு தேவையான ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திரம் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையும் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். காலையிலே எழுந்து பொங்கல் வைக்கிறதுக்கு தான் நமக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டே வந்து எல்லா வேலையும் க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். காலையில் எழுந்து இந்த கோலம் போடுறது மட்டும் போட்டேன் கிச்சனில். எனக்கு வந்து அந்தளவுக்கு கோலம் போட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு கோலம் மட்டும் போட்டு விட்டுட்டேன். நம்ம பொங்கல் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி கோலம் போட்டு தான் அதுக்கு மேலே நம்ம பொங்கலை வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கோலம்லாம் போட்டு வச்சுட்டு அரிசி வந்து ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசியும் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா பொங்கல் பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடலான்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வந்து மஞ்சள் கொத்து தான் வைக்கணுன்ற மாதிரி தெரியும். இஞ்சி கொத்து வைப்பாங்களா அப்படின்றது எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. ஏன்னா நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் வந்து தனியாக பொங்கல் வச்சதில்ல. ஃபேமிலியாக ஊருக்கு போயிடுவோம். கிராமத்தில் எங்கள் மாமியார் வீட்டில் ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். கிராமத்தில் சொல்லவே வேணாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வளர்ந்தது எல்லாமே மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் டவுன் சைடுன்றதுனால அந்த அளவுக்கு எனக்கு பொங்கல் செலிப்ரேஷன்லாம் தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்னா என்னன்னே தெரிஞ்சுது. கிராமத்துக்கு போயிட்டு ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு நான் பொங்கல் வைக்கிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பொங்கல் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். ரொம்ப கம்மியாக தான் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதிகமாக பண்ணால் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் ஆள் இல்லை. இருக்கிறதே 2 பேர் தான், குட்டீஸ் 2 பேர். அதனால் வந்து அதிகமாக அரிசி போடலை. 1/4 படிக்கு கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன். அரிசி ஊறுறதுக்குள்ளே சரி பிள்ளையார் பிடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டேன். நமக்கு மாட்டு சாணம் கிடச்சிதுன்னா அதில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவோம். ஊர்லலாம் அதுதான் பண்ணியிருப்போம். எனக்கு இங்கே கிடைக்கல, அதனால் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து கரெக்டாக அளந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து அளந்து வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பொங்கல் வைக்கிறதுனால எதுவும் தப்பு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கரெக்டாக ஒன்றுமே பார்த்து பார்த்து பண்ணேன். ஊரில் வந்து ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நான் பொங்கல் வச்சதே இல்லை. ஊரில் கூட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து வைப்போமே தவிர நான் தனியாக வச்சதில்லை. அதனால் எனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு கரெக்டான அளவுலாம் வந்து தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். அதனால் எந்த மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு டைமும் பார்த்து பார்த்து பண்ணேன். அதுக்கப்புறமா மஞ்சள் கொத்து, இந்த இஞ்சி கொத்துலாம் வந்து பாத்திரத்தில் கட்டிட்டு பொங்கல் பாத்திரத்தில் கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணிலாம் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் பாத்திரம் அடுப்பில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன். இது வந்து ஃபஸ்ட் டைமுன்றது எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய குழந்தைங்களுக்கும். அவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன வீட்டிலையே ஏதோ பண்ணுறாங்களே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்ருந்தாங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒன்று நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஊற வச்சுருந்த அரிசியும் வந்து சீக்கிரமாக ஊறிடுச்சு. ஊற வச்சு செய்யும்போது சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30க்கு மேலே வச்சா தான் நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். அதனால் 10:30க்கு மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10:30க்கு சூஸ் பண்ணிவிட்டேன் அந்த டைமை. இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா 7க்கு முன்னாடியே வச்சிடணும் அப்படின்ட்டு. அந்த டைம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள கிளப்பி குளிப்பாட்டுறதுக்கெலாம் லேட் ஆகும் அப்படின்றதுக்காக நான் காலையில் 10:30க்கு மேலே தான் பொங்கல் வச்சேன். சீக்கிரமாகவே வந்து ஒலை போட்டதுமே பொங்க ஆரம்பிச்சிருச்சு.
எனக்கு வந்து மேற்கு சைடு தான் பொங்குச்சு. ஒரு சைடு பொங்குறதுக்கும் வந்து ஒரு ஒரு ரீசன் இருக்குது. மேற்கு பக்கம் பொங்குனா பார்த்தீங்கன்னா, நிறைய சுப நிகழ்ச்சிகள் வந்து நம்ம வீட்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ஐதீகமா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இது வந்து நெறைய வீட்ல வந்து ஃபாலோ பண்றாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா பொங்கி வந்துச்சு. என்ன மாதிரியே பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அத பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வைக்கிற பொங்கல் எந்த விதமான தப்புமே வந்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள வேண்டிக்கிட்டே பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா, ஒரு சிலது பொங்கல் வந்து சரியா வராம போயிடும். அப்புறம் வந்து சரி ஏதாவது ஒரு தடங்கல் இருந்துட்டுருக்கும். அந்த மாரி எதுவும் வரக்கூடாதுன்னு நெனச்சிட்டுருந்தேன். கடைசி வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. குழந்தைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். என் கூடயே உட்காந்து கிச்சன் கவுண்டர் டாப்ல ஏறி உட்காந்து பார்த்துட்டுருந்தாங்க. பொங்கல் வந்து அரிசி ஊற வச்சதுனால சீக்கிரமே வெந்துருச்சு. தண்ணி அளவுலாம் கூட கரெக்ட்டா வச்சிருந்தேன். அதனால எனக்கு பொங்கல் வந்து நல்லா கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில சூப்பரா வந்துருந்துச்சு. பொங்கலுக்கு வந்து நான் வந்து வெல்லம் வந்து பொடிச்ச வெல்லமா அ எடுத்து வச்சிருந்தேன். அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதில வந்து நெறைய மண் தூசிலாம் இல்லாம இருக்கும். அதனால இந்த மாரி ஆர்கானிக் வெல்லமா எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து பொங்கல வந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக முந்திரி, திராட்சை போட்டு தாளிப்பு போட்டுறலான்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா பூஜைக்கு தேவையான ஐட்டம்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு, அதையும் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டுருந்தேன். நான் வந்து வெளியில வந்து பொங்கல் வைக்கலான்ற மாரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்தேன், ஊர்லலாம் கூட நாங்க வந்து வீட்டு உள்ளேயே தான் வைப்போம். கோவில்ல போய் வைக்கிறது மட்டும் தான் கோவில்ல வைப்போம். வெளியில வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வயல்ல போய் கொல்லையில வைக்கும்போதும் இந்த மாதிரி வெளியில வைப்போம். அதனால சரி நம்ம வீட்லயே வச்சுட்டு, படைக்கிறத மட்டும் வெளியில எடுத்துட்டு போய் வச்சு படைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் பூஜைக்கு தேவையான ஐட்டம்லாம் எடுத்துட்டு போய் வெளியில வச்சிருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு டே நம்ம வந்து சூரியனுக்கு தான் படைப்போம். அதனால வெளியில வச்சு படைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அத எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருந்தேன். குழந்தைங்களும் என் கூடயே சேர்ந்து அ எல்லாத்தையுமே பார்த்துட்ருந்தாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இப்ப தான் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுமே பொங்கல்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தாங்க. அ இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்து பொங்கல்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும்னு தெரியல. கண்டிப்பா ஊருக்கு போயிடணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து தனியா வைக்கிறது ஒரு விதமான சந்தோஷம் இருந்தாலும், ஊர்ல போயி எல்லாரோடவும் சேர்ந்து வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொங்கல் வந்து ஃபைனலா எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து வெளியில வச்சுட்டேன். வாழை இலை, வெத்தலைலாம் பார்த்தீங்கன்னா, நாங்க இருக்கிற வீட்லயே வந்து எல்லாமே இருக்கும். வாழை இலைலாம் எடுத்துட்டு வந்து வச்சு, அந்த வாழை இலையில போட்டு படையலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிழக்கு பார்த்து தான் வைக்கணும். எங்க வீட்டு சைடுல பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு வீடு இருக்கும். அதனால எனக்கு இருக்கிற இடத்துல சிம்பிளா எப்படி வைக்க முடியுமோ, அது மாதிரி வச்சு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜையுமே முடிச்சுட்டேன். குழந்தைங்களுமே ரொம்ப ஆர்வமா பார்த்து பூஜை பண்ணாங்க. பொங்கலோ பொங்கல்லாம் சொல்லி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. எங்களோட வீட்டு பொங்கல் வந்து இந்த மாதிரி தான் போச்சு. அதுவும் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியாவும் போச்சு. ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் போற வேலை இருந்ததுனால ஆஃபீஸ் போற மாதிரி ஆயிடுச்சு. நாங்க மட்டும் தான் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலா எங்க வீட்டு பொங்கல் இப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் தேங்க் யூ. பாய்.